வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வெண்டைக்காய் பால் கறி சமைக்க போகிறோம். வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மையும் அதனுடைய பச்சை நிறமும் மாறாத வகையில் இன்றைக்கு நாங்கள் வெண்டைக்காயை பக்குவமாக சமைக்க போகிறோம். வாங்க நாங்கள் கறி சமைக்க தொடங்குவோம். நான் இதில் 200 கிராம் அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். நல்ல பிஞ்சு வெண்டைக்காய். இதை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். வெட்டி எடுத்துட்டு மற்ற பொருட்களையும் தயார் செய்து கொண்டு நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம். தாச்சி அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் அரை தேக்கரண்டி அளவுக்கு கடுகும் அரை தேக்கரண்டி அளவு வெந்தயமும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். கடுகு வெடிக்க தொடங்கணுன்னா அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை அப்படியே ஆற விட்டுட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ அதே தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு போட்டிருக்கிறேன். இதோட தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுவோம். 5-6 உள்ளியை தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி பால் விட்டுக்கொள்ளுவோம். மஞ்சள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒருக்கா கையால் கசக்கி விட்டுக்கொள்ளுவோம். இதோட கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்துட்டு இதை இப்படியே மூடி அவிய விடுவோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் அவிஞ்சிட்டுது. நான் இதில் புளி போடையில் அதே போல் வெந்தயமும் சேர்க்கல. இப்போ நாங்கள் மிச்சம் இருக்கிற தண்ணி பாலை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு சொதி எவ்வளோத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ ஒருக்கா இதை கலந்து விட்டுட்டு இதை இப்படியே மூடி ஒரு கொதி வர விடுவோம். ஒரு கொதி வந்துட்டுது. இனி நாங்கள் ஏற்கனவே தயாராக வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதில் போட்டுருவோம். நாங்கள் இது போல் வெண்டைக்காயை சமைக்கிறதால வெண்டைக்காயில் உள்ள பச்சை நிறமும் மாறாது, வலுவழுப்பு தன்மையும் வெளியேறாது. இப்போ இதை நாங்கள் ஒரு 30 செகண்ட் மூடி வைப்போம். கரை நேரம் அவிக்கக்கூடாது. இப்போ இடையில் ஒருக்கா திறந்துட்டு கலந்து விடுவோம். திரும்பவும் ஒருக்கா இன்னொரு 30 நிமிஷம் மூடி விடுவோம். சரியா 1 நிமிஷம் தான். 1 நிமிஷத்துக்கு மேலே வெண்டைக்காயை அவிய விடக்கூடாது. வெண்டைக்காயை அவிஞ்சிட்டுது. இதை இப்படியே கலந்து விட்டுட்டு உப்பு அளவாக இருக்கான்னு பார்த்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். இதோட மஞ்சள் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம். வீடியோவில் கொஞ்சம் நிறமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன். இல்லாட்டி இருக்கிற மஞ்சளே போதுமானது. கடைசியாக நாங்கள் முதல் பாலை விட்டுருவோம். நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு கொதி வர விடுவோம். இப்போ கறியில் ஒரு கொதி வந்துட்டுது. இனி நாங்கள் கடைசியாக இடித்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துருவோம். கடுகும் வெந்தயமும் போட்டதுக்கு பிறகு அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருவோம். விட்டுட்டு இதில் நான் 2 மூட்டை மிளகாய் பழுத்தது அதை போட்டுக்கொள்கிறேன். அது நல்ல வாசமாக இருக்கும் இந்த கறிக்கு. முதல்ல போட்டோம்னு சொன்னால் சரியான உரைப்பு இறங்கிடும். இதோட கருவேப்பிலை கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த கறியில் கொஞ்சமும் வலுவழுப்பு தன்மை இல்லை. அப்படியே வெண்டைக்காயில் இருந்த வலுவழுப்பு தன்மை வெளியேறையில் அப்படியே பச்சை நிறத்தோட வெண்டைக்காய் இருக்குது. கறி நல்லா ஆறிட்டுது. நாங்கள் இதுக்கு புளி விடையில தானே. இப்போ கடைசியாக நாங்கள் இதில் தேசி புளி விட்டுக்கொள்ளுவோம். சின்னதாக ஒரு பாதி தேசிக்காய் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களோட சுவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இதில் கடுகு வறுத்து போட்டுருக்கிறதால யாருமே பயப்பட தேவையில்லை. சளி பிடிக்குமென்று சொல்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலும் அப்படி சளி பிடிக்காது. கடுகு போட்டால் அதில் குளிர்ச்சி தன்மை குறையும். மற்றது இப்போ யோசிப்பீங்க இந்த வெண்டைக்காய் அவிஞ்சிருக்குமான்னு சொல்லி. இப்போ நான் ஒரு வெண்டைக்காய் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி அவிஞ்சிருக்குன்னு சொல்லி. எங்களோட சுவையான சத்துக்கள் அழியாத வெண்டைக்காய் பால் கறி தயாராகிட்டுது. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளினிக் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.